இந்த ஊர்ல கேள்வி கேட்பாரே இல்லையா? நான் என்ன இலக்காரமா நினைச்சுதான் அந்த பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. நீ சும்மா இருடா, நான் இதை விட மாட்டேன். பெரிய மனுஷன்னா என்ன வேணாலும் பண்ணிடுறதா? என் பொண்ணுக்கு என்ன குறைச்ச? என் பொண்ணு இருக்கு போதே அந்த ஆள் இன்னொருத்தி எப்படி தாலி கட்டலாம்? என்ன பண்ணுவேன்? அம்மா பெருமானே, என்னாலேயே தாங்க முடியலையேடி. நீ எப்படி இருக்க? இந்த கொடுமையை கேட்டுக்கிட்டு எங்க அவனுக்கு துரோகம் பண்ண அந்த பெரிய மனுஷன் வர சொல்லு. ஊரு சனங்க முன்னாடி வந்து நாயத்தை சொல்லட்டும். இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். ஏயா சும்மா நிக்கிறீங்க? கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. கிழவி, இப்படி ஊரை கூட்டிட்டு வந்து நிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்ல? ஊரை கூட்டி தாயா என் பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ யாருக்குமே தெரியாம அமுக்கமா வேற ஒருத்திக்கு தாலி கட்டிட்டு வந்து நிக்கிறியே. என்னது? யாருக்குமே தெரியாம தாலியை கட்டிட்டேனா? ஏன்? சாட்சிக்குத்தான் உன் மாமன் போலீஸ் பாதுகாப்போட பக்கத்திலே நின்று இருந்தானே, அதை உன்கிட்ட சொல்லலையா? அவனை பத்தி பேசுறதுக்காக நான் இப்ப இங்க வரல. என் பொண்ணோட பிரச்சனை பத்தி பேசு. என் பொண்ணு உனக்கு என்ன குறை வச்சா? தாலி கட்டின நாள்ல இருந்து நீ கிழிச்ச கோட்டை என்னைக்காவது அவன் தாண்டி இருக்காளா? உன் பேச்சுக்கு ஒரு வார்த்தையாவது மாறு பேச்சு பேசி இருக்காளா? உன்னையே தெய்வமா நம்பி இருக்கிற என் பொண்ணை தவிக்க விட்டுட்டு எவ்வளவு ஒரு கூறு கட்ட சிறுக்கி தாலி கட்டவனுக்கு எப்படி என் மனசு வந்துச்சு? இல்ல ஊர் மேஞ்சவதான் அவனுக்கு பொண்டாட்டியா இருக்க முடியும்னா சொல்லு. இப்ப நான் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிடுறேன். பாயமுடு. யாருக்கிட்ட என்ன பேசணும்ன்றத யோசிச்சு பேசு. இந்த ஊருக்குள்ள நான் நடந்து போனாலே என் எதிர்க்க நடந்து வர அவன் பயப்படுவான். தரங்கட்ட உங்க புறம்போக்கு குடும்பத்துல பொண்ணெடுத்தோன்ற ஒரே பாவத்துக்காக அன்னைக்கு மாமன்ற நினைப்பு கூட இல்லாம உன் மாமன் என்ன எதிர்த்து பேசினா, இன்னைக்கு மருமன்ற மரியாதை கொடுக்க தெரியாத நீ இன்னொரு பொண்ணை பத்தி பேச மாட்டியா? அத்தியடி உன் குடும்பத்தோட யோக்கியதைய. நீங்க கூட்டிட்டு வந்த அதே ஊரை வச்சு சொல்றேன். உங்க காத்து கூட என் மேல படக்கூடாது. உங்க உறவு முறைய இன்னையோட முடிச்சு விட்டுறேன். அவ்வளவு ஏன், நாளைக்கு நான் செத்தா கூட சொந்தம் கொண்டாடிட்டு நீங்க இந்த வீட்டு வாசல மிதிக்க கூடாது. நிறுத்துறா. நான் செத்ததுக்கு அப்புறம் பிறந்த வீட்டு கோடியா உங்க அக்காளுக்கு வெள்ள சேலை ஒண்ணு போடுவிய, அதை இப்பவே உன் கையால கொடுத்துட்டு போடா. என்னப்பா இதெல்லாம்? அன்னைக்கு வீட்டுக்குள்ள தலைமை யாரும் முடிவு பண்ணிட்டு வான்னு சொன்னல, முடிவு பண்ணிட்டு இருக்கேன். இது என் சொந்த விஷயம். எல்லாரும் வெளியே போங்க. மாமா, எங்க அம்மாவும் நானும் எது பேசிட்டாலும் எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க எப்படி வேணாலும் இருங்க, எங்க வேணாலும் போங்க. ஆனா என் கையால அக்காவுக்கு வெள்ள புடவை கொடுக்க சொல்லிடாதீங்க மாமா, கொடுக்க வரவ முறிச்சுக்கிட்டு வெள்ளச்சேலையை வாங்கிட்டு வரதா இருந்தா நீ இந்த வீட்டுக்குள்ள வா. அப்படி இல்ல உன் புருஷன் செத்து போயிட்டான்னு உன் குடும்பத்தோட ஓடிப்போ. சுமையா, வெள்ளச்சேலை எங்க போய் வாங்குறதுன்னு யோசிக்க வேணாம். தயாராதான் வச்சிருக்கேன். கணக்கு தீர்த்துட்டு போ. வயசுக்கு வந்த பொண்ணு இந்த வீட்டுல விட்டுட்டு வாழா வெட்டியா வந்து நான் பிறந்த வீட்டுல இருக்க மாட்டேன். புருஷன் கூடவே இருந்துடுறேன். புடவைய கொடுத்துட்டு நீங்க எல்லாரும் போயிடுங்க.
நிறுத்து பின்னாடி வா. என்னடா கண்ணா ஒத்தையில நடந்து போற? முத்து, நீ நடந்து போனா என் கால வலிக்கின்றா ராஜா. நீ வண்டியில உட்கார்றா, நீ எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விட்டுறேன். ஏய், என்ன முறைக்கிற? ஓ, பாக்குறவங்க தப்பா பேசுவாங்கன்னு பயப்படுறியா? இத பாரு, உங்க அப்பா மாத்தாலும் தப்பா நினைக்க மாட்டான். ஏன்னா நாளை கழிச்சு உன்னை பரிசம் போட போறதே நான் தான். கொப்பனே வாக்கு கொடுத்துட்டான். யார்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேச. மலச்சாமி தேவன் பொண்ணு கிட்ட பேசுறேன்னு ஞாபகம் வச்சுக்க. தப்பா பேசுன நாக்கு அறுத்துருவேன். கை நீண்டுச்சு, கையும் காலையும் சேர்த்து எடுத்துருவேன். ஜாக்கிரதை. என்ன நரசிம்மா, போலீஸ்காரனை பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொட்ட போல கிட்ட தகராறு பண்றிய? தகராறா? அட நீ வேற. உன்ன மாதிரி கவர்மெண்ட் பார்ட்டி கைக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சாதான் நாளைக்கு அவளை கட்டிட்டு வந்த உடனே நான் செய்ய போற தொழிலுக்கு ஒத்தாசையா இருப்பா. என்ன பாக்குற, அக்காக்கு வேற வயசாயிட்டே போகுது. வீட்டுக்கு வர்ற ஆம்பளைங்க எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வர்றாங்க. தொழிலுக்கு புதுசா உருப்படி வேணும்ல, அதான் கல்யாணம் பேர்ல செட்டப் பண்றேன். அடப்பாவி, அப்ப கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த போறது இல்லையா? கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துறதா? நான் வேணா கட்டிக்கிறேன், நீ வச்சுக்கோ. வண்டியர். யோ நரசிம்மா, அசத்துட்டியே.